அந்த தாமஸ் மன்றோ சென்னையோட கவர்னராக இருந்தபோது 1820 அவர் தான் வந்து இந்த குருகுல கல்வியெல்லாம் ஒழிச்சிட்டு எல்லாருக்கும் கல்வி கொண்டு வர ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அது பெரிய புரட்சி ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் 1835 இந்த மெக்காலா கல்வி திட்டத்துக்கான வரைமுறையே செய்யப்பட்டது. மெக்காலா தலைமையில் ஒரு குழுவும் போட்டாங்க. இது வரலாறு. அப்போ கல்வியே நம்ம வந்து பெரிய அளவில் போராடி தான் பெற்றோம். இது ஒரு நிகழ்வு. 1950களில் தமிழ்நாட்டில் ராஜாஜி முதலமைச்சராக இருந்தபோது அப்போ எல்லாருக்கும் கல்விங்கிற விஷயம், அடிப்படை கல்வி எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். என்ன, காலையில் கல்வி கற்றுக்குங்க, மாலையில் வந்து தொழில் கற்றுக்குங்க, அப்பா செய்கிற தொழிலை செய்யுங்க. ரொம்ப டீசெண்டான அது குலைத்தொழில் தான். ரொம்ப டீசெண்டாக சொன்னார். காலையில் கல்வி கற்றுக்கிட்டா போதும், சாப்பாட்டுக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறோம், ஃபுல் டே கல்வி கற்றுக்கிட்டு என்ன செய்ய போகிறீங்க, அப்போ லஞ்சுக்கு அப்புறம் மதிய உணவுக்கு அப்புறம் யார் தந்தையோட தொழிலை கற்றுக்கிறதுக்கு நம்ம உதவி பண்ணலாம். அதாவது முடி வெட்டுறதை கற்றுக்கட்டும், கோயிலில் வந்து பூஜை செய்கிறவன் அதை போய் பண்ணட்டும், செருப்பு தைக்கிறவன் அந்த வேலையை பண்ணட்டும், ஒரு தொழிலை கற்றுக்கிட்ட மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொன்னார்ல. அதுதான் மிகப்பெரிய ஒரு புரட்சியை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தது. பெரியார் முதற்கொண்டு அப்பொழுது பெரியார் தலைமையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தினாங்க. இது வந்து குலக்கல்வி திட்டம், இது சனாதனத்தினுடைய அந்த வேறு மறுபடியும் ஊண்ட பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தினுடைய முடிவு தான் 1953 ராஜாஜியுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட்டது. காமராஜர் ஆட்சிக்கு வரார். காமராஜர் வந்து ஆட்சி செய்தது, பதவியேற்றதுக்கு அப்புறம் செய்த முதல் வேலையே என்னன்னா இந்த குலக்கல்வி திட்டத்தை தூக்கி எறிந்தது தான். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இதற்கப்புறம் தான் முதல்வராக இருந்த காமராஜர் கொண்டு வந்த முக்கியமான ஒரு நகர்வு தான் எல்லாரையும் படிக்க வைக்கணும்னா என்ன காரணம், பிரச்சனை. அப்போ உணவு, வறுமை தான். அப்போ அந்த வறுமையை போக்குறதுக்கு என்ன வழி, குறைந்தபட்சம் ஒரு வேளையாவது நம்ம சாப்பாடு போட்டு படிக்க வைக்கணும் என்று மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரே காமராஜர், அதற்கு இதுதான் காரணம்.